பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம், வல்வினை போம், தொல்வினை போம். பாலாளியில் துயின்றோனின் மருமகனாம் ஞான பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம், வல்வினை போம், தொல்வினை போம். பாலாளியில் துயின்றோனின் மருமகனாம் ஞான பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். எல்லாம் வல்ல எல்லாமுமான உலகை படைத்து உலக உயிர்களுக்கெல்லாம் உயிருக்கு உயிராய் அணுவுக்கணுவாய் இயக்கி வரக்கூடிய ஏக பரம்பொருளை மனதில் நினைத்து எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலே எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு உண்டு. நம்முடைய தாய்மொழி தமிழை பக்தி மொழி என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கும் நம்முடைய மொழிக்கு. இதனுடைய அடிப்படையில் பக்தி நிலையை, பக்தி உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் பல வகையிலே கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. தொண்டு மூலமாக பக்தியை கொண்டு சேர்த்திருக்காங்க, வழிபாட்டு மூலமாக பக்தியை கொண்டு சேர்த்திருக்காங்க, பஜனை பாடல்கள் மூலமாக நிறைய பேர் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போவரை கொண்டு சேர்த்திருக்காங்க. பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆதிசங்கரர் காலம், ராமானுஜருடைய காலம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பக்தி இலக்கியம் எப்போ வந்து அப்படின்னு சொன்னா பல்லவர்களுடைய காலத்திலிருந்தே பக்தி இலக்கியம் நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த பக்தியை எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்கள்ல இருந்து நாயன்மார்கள்ல இருந்து ஒவ்வொருவருமே அவங்கவங்க நிலைக்கு, இப்ப அப்பர் பெருமானை எடுத்துக்கலாம், ஞானசம்பந்த பெருமானை எடுத்துக்கலாம், அதே மாதிரி மணிவாசக பெருமான், எல்லாருமே அவங்கவங்க நிலைக்கு தகுந்தவாறு பக்தியை பொதுமக்கள் இடத்துல கொண்டு சேர்த்திருக்காங்க. பாரியார் சாமி ஒரு பாட்டில் சொல்வார், திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் அப்படிம்பார். ஒரு கோயில் இல்லைன்னா அந்த ஊரே இல்லை அப்படிங்கிறார். அதை அடவை காடு அப்படின்னு ஒரு பாட்டு மூலமா சொல்றாரு. அந்த அளவுக்கு சிறப்பு பக்தி மார்க்கத்துக்கு உண்டு. இப்போ பொதுவாகவே பாடல்களை ரொம்ப அபூர்வமா நம்ம எல்லாம் கேட்கிறோம். உங்களுக்கு தெரியும், சினிமா பாடல்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமலே போச்சு. அன்னைக்கு ஒரு திருடன் திருடிக்கிட்டு அந்த ஓட்டம் ஓடுறான், அப்படி ஓடுறான், ஒருத்தன் பிடிச்சிட்டான். உடனே இவன் ஒரு பாட்டு பாடுறான், சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார். இப்படி ஆயிடுச்சு பாருங்க. பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தன் போனான், பொண்ணை பார்த்துட்டான், பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு. அதோடு விடலை, பொண்ணுக்கு தங்கச்சியும் நல்லா பிடிச்சு போச்சு, நல்லா பிடிச்சு போச்சு அவனுக்கு. உடனே அவனால ஜீரணிக்க முடியாம பாட்டு மூலமா சொல்றான், அலை பாயுதே பெண்ணே என் மனம் அலை பாயுதே. பாடா படுது. அம்மா பையன் பாடுறான், சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. இப்படி எல்லாம் சினிமா பாடல்களை எந்தெந்த இடத்துல புகுத்தணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் இப்போ அவன் தேவைக்கு புகுத்துறான். பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், அப்பாட்ட பையன் பாடுறான், மன்னிக்க வேண்டுகிறேன். எப்படி ஆயிட்டு பாருங்க. அப்போ இது இந்த கவுண்டமணி செந்தில பார்த்தா எப்படி பாடுவார், உதைத்து வாழ வேண்டும் பிறர் உதைக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு தான் அவர் பாடுவார். இப்போ சினிமா பாடல்களும் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்ன அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பாடல்கள் இருக்கலையே இசை, இது வந்து மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, வல்லமை ஆற்றல் அதற்கு உண்டு. ஒரு பசுமாட்டு தொழுவம், இந்த தொழுவத்தில் மாட்டு தொழுவத்துக்குள்ள ஒரு பசு பாடல் கேட்கறது மாதிரி போட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதனால அந்த பாலினுடைய அடர்த்தி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது
காதல் பாடல்களை கேட்ட பசுமாடு இருக்குல்ல, அதனுடைய பாலினுடைய அடர்த்தி ரொம்ப நல்லா இருந்தா. எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பாருங்க. அப்போ அந்த பாட்டு சுவை அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இசை எல்லாருடைய மனதையும் ஊடுருவி சொல்லக்கூடியது. அவ்வளவு சிறப்பு பாடல்களுக்கு உண்டு, நம்முடைய இசைக்கு உண்டு. இசைக்கு மயங்காதவர் யாருமே கிடையாது இல்லையா? இசையால் வசமாக இதயம் ஏது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எங்க ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா ஒன்று சொல்வார், என்னுடைய வழிகாட்டி. அவர் அழகா ஒன்று சொல்வார். இசைஞானி இளையராஜா அவர் நினைப்பாரா எப்படின்னா, என்னுடைய ஒரு பாடல் ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய பயணி இருக்கான் இல்லையா, பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த டிரைவருக்கு, அந்த ஓட்டுநருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கணும். பாட்டு ஒண்ணுதான், ஒருவருக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒருவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கணும். இந்த இதுல சினிமாவினுடைய ஒரு பெரிய சகாப்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிறப்பு இருக்கு அதுக்கு. சினிமா பாடல்கள் சில பேருக்கு மருந்து மாதிரி, சில பேருக்கு உணவு மாதிரி, சில பேருக்கு கண்ணீர் மாதிரி, இப்படி பல வகையான நிலைகள் இருக்கு. இப்போ பக்தி பாடல்களுக்கு தனி. இப்போ நமக்கு தலைப்பே என்ன அப்படின்னு சொன்னா, பக்தியை உருவாக்கணும், மக்கள் மத்தியில் பக்தியை கொண்டு சேர்க்கணும். மக்கள் மத்தியில் பக்தியை ஊட்டுவதில் பெரிதும் மிஞ்சி நிற்பது தனி பக்தி பாடல்களா, திரை இசை பக்தி பாடல்களா? இதான் நமக்கு தலைப்பு. தனி பக்தி பாடல்களா, திரை இசை பக்தி பாடல்களா? இப்போ தனி பக்தி பாடல்கள் எப்போ தோன்றிச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. இப்போ சைவாடியார்கள் எல்லாம் இப்போ நமக்கு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் நமக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் பாட்டு மூலமா நிறைய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்காங்க. ஆனா சினிமாவுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் உண்டு. முதல் திரைப்படம் நமக்கு தெரியும், 1913 தான் ராஜா ஹரிச்சந்திரா எங்கக்கூடிய படம் முதல் படம் வருது. அது பேசாத அந்த படம், ஊம படம் தான். ஆனா முதல் பேசும் படம் 1931 பக்த காளிதாஸ் முதல் படம். இதான் முதல் பேசும் படம். பக்த காளிதாஸ் எங்கக்கூடிய இல்ல வருது. அப்போ நம்ம திரைப்பட பக்தி படமாக இருந்தாலும் சரி, மற்ற பாடல்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் நம்ம சொல்ல முடியும். ஆனா பக்தி பாடல்கள், தனி பக்தி பாடல்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லை. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. யார் மூலமாக மக்களை சென்றடைகிறது? ரொம்ப எளிமையா யார் மூலமா சென்றடையுது? அது தனி பக்தி பாடல்களா, திரை இசை பக்தி பாடல்களா? ரொம்ப மிகச்சிறந்த தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் இருக்கு இல்லையா, அந்த திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, மனிதர்களுடைய இதயத்தை மட்டும் அது அசைக்கவில்லை, விலங்குகளுடைய இதயத்தையும் அது அசைத்தது திருவாசகம். அதனால தான் கருவாசகம் போக்கும் திருவாசகம் அப்படின்னு பேர் உண்டு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். மரம், செடி, கொடி, இலைகள் இவை அத்தனையும் நர்த்தனமட வைக்கும் ஒரு வாசகம், திருவாசகம். அப்படிப்பட்ட சிறப்பு பாடல்களுக்கும் இசைக்கும் உண்டு. அதே மாதிரி எம்பெருமாட்டி ஆண்டாளுடைய பாடல்கள், அதை ஒன்று சொல்லி நான் உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். அம்மா பாடுவா, எல்லோரையும் அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகா சொல்லுவா. நம்ம எப்படி வரதான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில்? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இந்த பரமனடி பாடி நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம். அதாவது தேவையான இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாங்களே, நல்ல வார்த்தைகள் பேசணுமா. தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்படி எம்பெருமாட்டி ஆண்டாள் பாடு. கை தட்டலாம், ஒன்றும் இல்லை, சரியா? வஞ்சகம் இல்லாமல் தட்டுங்கய்யா. ரொம்ப ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்கிறது, அதனால தான் ஒன்று தான். அதனால் நல்ல உற்சாகமாக இருக்கணும். முதலாவதாக கிராமிய இசைக்குயில் சி ஜெயராஜ் அவர்களை அவருடைய அணிக்கு பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் அவரை கைத்தட்டி வரவேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பக்தியை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வைத்தது, இந்த மக்களிடையே பக்தியை ஊட்டியது, இந்த மக்களிடையே பக்தி பரவசத்துடன் பாட வைத்தது அனைத்தும் எங்களுடைய தனி பாடல்களே என்று சொல்வதில் உண்மையிலே பெருமை அடைகிற நடுவர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதெல்லாம்
அங்கே தர்மம் தலை சாய்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மக்களை எல்லாம் காப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில் இறைவன் அங்கே வருவான் என்பதுதான் உண்மை நடுவர்கள் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அத்தனையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வமாக நாம் வணங்கி கொண்டு வந்தார்கள் முன்னோர்கள். முதலிலே கணபதியை அங்கே முன்வைத்து அங்கே வணங்கினார்கள். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை என்றும் சீருடன் ஆள்பவனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை குல ஆனந்த பூரணனே. ஆதிக்கும் காரணனே எங்கள் குல ஆனந்த பூரணனே. கீதையை எழுதி தந்து பக்தர்க்கும் கீர்த்தி விநாயகனே. கீதையை எழுதி தந்து பக்தர்க்கும் கீர்த்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நடுவர் அவர்களே, எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது நாம் கூப்பிடுவோம், பிள்ளையாரப்பா, கந்தா, கடம்பா, சிவபெருமானே, எம்பெருமானே, நாராயணா என்று அழைப்பது எல்லோருக்கும் இயல்பு தானே நடுவர்களே? அப்படிப்பட்ட இயல்பா இப்ப கூட பாருங்க, கேரள மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அந்த வையநாட்டிலே நடந்தது. அந்த இடத்திலே வெள்ளத்தால் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு தள்ளிவிடுகிறது. ஆனால் தப்பித்தோம் என்று நினைத்தார்கள். அந்த இடத்திலே 4 யானைகள் நின்று கொண்டிருக்கிறது. வெள்ளத்திலிருந்து தப்பித்து காட்டு யானைகளிடம் மாட்டிக்கொண்டோமே என்று அந்த பாட்டியானவள் கலங்கி, என்ற பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு சத்தம் கொடுத்தா. அழைத்த உடனே அந்த குரலுக்கு ஓடோடி வந்து காப்பாற்ற வந்த அந்த யானை முகன்தான் அங்கே பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றினார் என்றால் உண்மை. தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியன கணீரந்தொலிக்க. தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியன கணீரந்தொலிக்க. ஊற்றுக நல்லிசை உள்ளம் கழிக்க. ஊற்றுக நல்லிசை உள்ளம் கழிக்க. உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க. கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த இரவு முழுக்க அவங்களுக்கு எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த யானை முகனாகவே வந்து பாதுகாப்பு அருளினான். அதுதான் அந்த பக்திக்கு கிடைத்த சிறப்பு. உண்மையிலே இப்போ சமீபத்திலே நடந்த சம்பவம் தான் அது. ஆமா, நாம இன்னைக்கு ஒரு துன்பம் வந்த உடனே துவண்டு போகிறோம் நடுவர்களே. துன்பம் வந்தால் துவண்டு போகின்ற அந்த நேரத்தில் கூட நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து வந்தால் நான் உன்னை நோக்கி உன்னை காப்பதற்கு 10 அடிகள் எடுத்து வைத்து வருவேன் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றார். கீதையிலே சொல்லி இருக்கின்றார். அதை போல நீ எந்த தெய்வத்தை வணங்குகிறாயோ அந்த தெய்வத்தின் வடிவிலே உன்னை காப்பேன் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு திரை இசையில 1000 பாடல்கள் வந்தால் எங்களிடம் 1000 கோடி பாடல்கள் பிறந்தது தனிப்பாடல்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அழைத்த உடனே கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்க காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா. அவளை கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்க காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா என் தாய கூப்பிட்டா ஓடி வருவாளா, நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் நம்முடைய தாய் நடுவர்களே. கேட்டீங்களா நடுவர்களே? எப்படினால, அதாவது இன்னைக்கு பாருங்க, எந்த இதுல, அதாவது சின்ன குழந்தையாக வந்து காப்பாற்ற வருவாள் நடுவர்களே.
பெரிய அம்மாவாக ஓடி வருவாள். என் பிள்ளைக்கு ஒரு துன்பம் என்றால் அங்கே ஓடி வந்து காப்பவள் அன்னை. நடுவரவர்களே, இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக அவருடைய கஷ்டத்தை காப்பாற்றுவதன் மூலமாக பக்தி கிராமத்தில் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இன்றைக்கு அத்தனை பாடல்களும் பிறந்தது மனதினுடைய ஆழத்திலே இருந்து. பக்தியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், பக்தியை ஊட்டினார்கள் என்றால், தனி பாடல்கள் தான் இன்று திரையிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நடுவர்களே, எந்த ஒரு தொழிலுக்கும் குருநாதர் இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த தொழிலுக்கு குருநாதர் இருக்கிறது மாதிரி நம்முடைய கடவுளிலும் குருநாதர் இருக்கின்றார் இல்லையா? அந்த குருவை தொழுது ஒரு செயலை தொடங்கினால் அன்றைய தினம் அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். நடுவர்களே, யார் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த குருவை என்றைக்கும் மறக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. குரு துரோகம் என்பது இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்பது குரு துரோகமாகும். அதான் அழகாக இன்னைக்கு குருவை வணங்க வேண்டும். வீராசனத்திலவர் வீட்டிருக்கும் காட்சி, யோக நிலை மாற்றும் ஞானத்தின் மாட்சி, சொல்லாமல் சொல்லுகின்ற சூட்சமம் என்ன, சுட்டு விரல் பெருவிரலை தொட்டதும் என்ன, தென்முகத்து தெய்வம் யார் தட்சிணாமூர்த்தி, உன்முகத்தில் புன்னகைதான் அதில் என்ன நேர்த்தி, தலைமேல் கரம் குவித்து வடதிசை நோக்கி தண்டனிட்டு வணங்கிய பின் சாற்றினோம் போற்றி, தென்முகத்து தெய்வம் யார் தட்சிணாமூர்த்தி. இன்னைக்கு எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே குருவாக தட்சிணாமூர்த்தி இருந்து கொண்டிருக்கின்றார். நடுவர்களே, இனி பாருங்க, இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தல், காத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் நமசிவாய மந்திரத்தை சொன்னால் எங்கிருந்தாலும் நம்முடைய உயிருக்கு ஒரு பங்கம் என்றால் ஓடோடி வந்து காப்பாற்ற வருகின்ற தெய்வம் எம்பெருமான் படைத்த சிவன். அந்த சிவனுக்கே 1000 பாடல்கள் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோமே. வாழும் காலம் சிறிதான போதும் அந்த வாழ்க்கை முழுதும் சிவன் துணை வேண்டும், யோகம் சோகம் எதுவான போதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனபலம் வேண்டும், சிவகுருநாதனின் அருள் வேண்டுமே, சிவனன இருப்பது ஜெயம் கூட்டுமே, அருணாச்சலம் அதை தொழ வேண்டுமே, அதனால் அனைத்தையும் பெற வேண்டுமே, பணிவோம் பணிவோம் நம சிவாயவே, பனியாய் குளிர்வான் சிவ சிவாயவே, நம சிவாய வாழ்கவே, நாதன் தாழ் வாழ்கவே, இமை பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அறவோம் நம சிவாய என்று ஓதிடும் அந்த 5 எழுத்து என்றும் நம்மை ஆண்டிடும், அறவோம் நம சிவாய என்னும் மந்திரம் இந்த அகிலம் வாழ கண்டு கொண்ட தந்திரம். நடுவரவர்களே, நமசிவாய மந்திரம் அது நாவினுக்கு உகந்த நாமம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுது கூட உன்னை நீங்காதான் தாழ் வாழ்க என்று அவனுடைய தாழ்வணிந்து அவன் அருளாலே அவனை வணங்கி துதிக்கின்ற அந்த அற்புதமான மொழி என்பது தனி பாடல்கள் தான். நடுவரவர்களே, இன்னைக்கு பாருங்க, எந்த கோவில்களை எடுத்தாலும் சரி அங்கு ஒரு கொடிமரம் இருக்கும். நடுவரவர்களே, இந்த அதாவது இந்த குலத்தையே காப்பதற்கு குல தெய்வமாக எல்லையிலே கோயில் கொண்டிருக்கின்ற அப்பன் கருப்பசாமி, சுடலை மாடர் என்றெல்லாம் அழைக்கின்றோம் இல்லையா? அந்த கருப்பசாமியை பற்றி கூட எங்கள் தனிப்பாடல்களிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. திரை இசையில் வரவில்லை, ஆனால் திரை இசை இல்லாத காலத்தில் கூட, அதாவது திரை இசையில் மட்டுமல்ல, இந்த பாட்டை பாடினா அருள் ஆடிய ஆட்கள் கூட உண்டு. நடுவர்களே, அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்கே கலசம் என்னதே, அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்கே கலசம் என்னதே, காலிங்க மலடுங்களே கருப்பசாமி 5 மணி வல்லையங்களே, காலிங்க மலடுங்களே கருப்பசாமி 5 மணி வல்லையங்களே, அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம்
சாமத்துல வெட்டருவா கையில் கொண்டு நட்ட நடு சாமத்துல வெட்டருவா கையில் கொண்டு வேகமாக வாராரு நம்ம சுடல சாமி. நட்ட நடு சாமத்துல வெட்டருவா கையில் கொண்டு வேகமாக வாராரு நம்ம சுடல சாமி. அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் என்னதே. மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி அலையெல்லாம் மறந்திருந்து ஆண்டு வரும் கருப்பசாமி. மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி அலையெல்லாம் மறந்திருந்து ஆண்டு வரும் கருப்பசாமி. அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் என்னதே. காலிங்க மலட்டுங்களே கருப்பசாமி 5 மணி வல்லையங்களே. அங்கே ஈட்டி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் என்னதே. நம்முடைய தட்சணத்தில் கூட பள்ளி கொண்டிருக்கின்ற நம்முடைய எம்பெருமான் வைகுண்ட சுவாமியை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வைகுண்ட சுவாமிக்கு கோடான கோடி பாடல்கள் இப்பொழுது இறங்கி விட்டது என்றால் அத்தனையும் திரை இசையில் இடம்பெறாத பாடல்கள் நடுவர்களே. நான் கூட அதாவது அடியேன் கூட ஒரு 20 பாடல்கள் இன்னைக்கு ஒலிநாடாவிலே பாடியிருக்கிறேன். இந்த பாடல்கள் திரை இசையில் வந்தது அழகாக பாடியிருக்கிற நடுவர்களை. காவியநாதா வைகுண்டா என் கண்ணிமணியே வைகுண்டா காரணன் நீயே பூரணன் நீயே பூவண்டன் தோப்பில் அமர்ந்தவரே. காவியநாதா வைகுண்டா என் கண்ணிமணியே வைகுண்டா உன்னழகை தினமும் கண்டேன் என் மனதினில் தினமும் கண்டேன். உன்னழகை தினமும் கண்டேன் என் மனதினில் தினமும் கண்டேன். அன்பே அழகே ஆரமுதே வைகுண்டா அன்பே அழகே ஆரமுதே வைகுண்டா அறிவை சொல்வாய் என்னமுதே வைகுண்டா. காவியநாதா வைகுண்டா என் கண்ணின் மணியே வைகுண்டா. உண்மையிலே நடுவர்களே ஒவ்வொரு அசைவையும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்கின்ற அத்தனையும் இன்றைக்கு நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இறைவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் இந்த பூ உலகை பார்த்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தேர் வருது கும்பிட வாங்க வைகுண்டர் தேர் வருது கும்பிட வாங்க. தேர் வருது கும்பிட வாங்க வைகுண்டர் தேர் வருது கும்பிட வாங்க. தெச்சணத்து சோலையிலே தேரும் வருகுது தெச்சணத்து சோலையிலே தேரும் வருகுது. தென்மே நீ சான்றோர்களை அழைத்து வருகுது தென்னே நீ சான்றோர்களை அழைத்து வருகுது. சிவ சிவாரகர நாமம் என்று கேட்குது சிந்தையிலே அவர் நாமம் சொல்லி சொல்லி வருகுது. சிவ சிவாரகர நாமம் எங்கும் கேட்குது சிந்தையிலே அவர் நாமம் சொல்லி சொல்லி வருகுது. தேர் வருது கும்பிட வாங்க வைகுண்டர் தேர் வருது கும்பிட வாங்க. அப்ப நடுவர் அவர்களே படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதென்றால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார் வைகுண்டர் என்று சொல்வதற்கு இணங்க நடுவர் அவர்களே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மக்கள் மனதிலே பக்தியை ஊட்டியது இறைவனை காண செய்தது. இறை பக்தியை எப்பொழுதும் நாமத்தை அவர்களுடைய நாவிலே ஒலிக்கச் செய்தது. தனிப்பாடல்கள் தான் என்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி வணக்கம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது திருவாசகத்திலே எம்பெருமானுடைய கருணையினால் மணிவாசக பெருமான் கொடுத்த வரி. இந்த வரியை ஜி போப் அவர்கள் இதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஆங்கில அகராதியிலேயே அர்த்தம் இல்லையா தேடி தேடி பார்த்தாராம். இதுக்கு என்ன அர்த்தம்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற ஒரு வரி வருது பாருங்க. ஏன்னா பொழுதும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அப்படின்னு அர்த்தம். அகராதியில் இல்லாமல் இது ஆனந்த கூத்தாடினாராம் அவர். ஜி போப் அவர்கள் இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எங்கக்கூடிய ஒரு வரியை பார்த்துவிட்டு படித்துவிட்டு உணர்ந்து ஆனந்த கூத்தாடினாராம். அந்த அளவுக்கு
கொண்டு சேர்த்திருக்கிறது, மக்கள் மத்தியிலே இதயத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறது, பக்திக்கு அவர்களை எல்லாம் திருப்பி இருக்கிறது என்கக்கூடிய ரொம்ப அழகான தகவல்களை, அதே மாதிரி சமீபத்தில் நடந்த வயநாட்டில் நடந்த சம்பவங்களை கூட ரொம்ப உதாரணமாக சொல்லி ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். திரை இசை பக்தி பாடல்களை பற்றி பேசுவதற்காக அருமை சகோதரி கவிஞர் மலர்விழி அவர்களை உங்கள் அனைவர் சார்பில் வளைக்கின்றோம். அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு கைத்தட்டு கொடுங்க. வாங்கம்மா. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. சொல்லழகை காண வேண்டுமா திருத்தக்க தேவரை படியுங்கள், பொருளழகை காண வேண்டுமா திருவள்ளுவரை படியுங்கள், அணி அழகை காண வேண்டுமா கம்பனை படியுங்கள், சந்த அழகை காண வேண்டுமா அருணகிரியை படியுங்கள், நல்ல பக்தி அழகை காண வேண்டுமா விநாயகா டிவியை கண்டு கழியுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கின்றோம். அருமையான தலைப்பு. மக்களிடையே பக்தி உணர்வை ஊட்டுவது தனி பக்தி பாடல்களா திரை பக்தி பாடல்களா? இவ்வளவுதான கேள்வி. இதுதான் கேள்வி. எங்களுடைய ஜெயராஜ் அண்ணன் வந்து மிக அருமையாக பேசி பாடினார். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா தனி பக்தி பாட்டுக்கும் திரை பக்தி பாட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தனி பக்தி பாட்டு அவரே எழுதுவார், அவரே பாடுவார், அவரே ரசிப்பார், அதோட முடிஞ்சிடும். அப்படியா? ஆமா, குறிப்பிட்ட அளவுல தான் போய் சேரும். ஆனா திரைபக்தி பாட்டு எல்லோரையும் போய் சென்றடைகிறது என்று சொன்னால், திரைபக்தி பாட்டு தானே மக்கள் மனசுல பக்தி உணர்வை ஊட்டும், எல்லா இடத்துலயும் சென்றும் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, தனி பக்தி பாடல்களை நாங்க குறை சொல்றதுக்காக வரல, அது தங்கம் மாதிரி. ஆனா திரைபக்தி பாடல்கள் ஆபரண தங்கம் மாதிரி. அப்படியாம்மா? ஆமா நடுவர், இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். அது தங்கம், இது ஆபரண தங்கம். அப்ப சேதாரம் கொடுத்திருப்பீங்க இல்லையா? பக்தியை வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உணரணும்னா திரைபக்தி பாடல்களை கேட்கணும். அப்படிதானே? குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை. இப்போ நம்ம சமுதாயத்துல என்ன ஆயி போச்சுன்னா, பக்தினா 60 வயசுக்கு மேலதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. ஆனா எல்லாரும் பக்தியை உணரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய விநாயகா டிவி இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். ஆமா, இப்ப எல்லாருக்குமே பயம் வந்த உடனே பக்தி வந்துருது, பக்தி வந்த உடனே புத்தி வந்துருது, புத்தி வந்த உடனே வெற்றி வந்துருது, வெற்றி வந்த உடனே ஆணவம் வந்துருது, ஆணவம் வந்த உடனே அழிவு வந்துருது, அழிவு வந்த உடனே திருப்பி பயம் வந்துருது, அப்புறமா பக்தி வந்துருது. சுட்டி சுட்டி நம்மளுடைய பக்தி வந்து என்றைக்குமே விலகி போகாத ஒன்றாக சக்கர மாதிரி. பக்தி உணவுக்குள் வரும்போது அது பிரசாதம், பக்தி தண்ணீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி பசியில் வந்தால் அது விரதம், பக்தி பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி வீட்டுக்குள் வந்தால் அது கோவில், பக்தி பணியில் வந்தால் அது சேவை, பக்தி ஒரு ஆளுக்குள் வந்தால் அவன்தான் மனிதன். அதனாலதான் இப்போ வந்து ஐயா வைகுண்டசாமி கூட சொன்னார், பக்தி மறவாமல் பதறாமல் நீருந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன், உலகுவேன் என் மகனே. ஏடு தந்தேன் உன் கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தேன், புத்தி கெட்ட மக்கானிகள் சத்து கெட்டு போனீர்களே. பக்தியை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் திரை பக்தி பாடல்களை கேட்கணும். அதுக்காக நாங்க விநாயகரை பற்றி அருமையான செய்தி எங்க அண்ணன் வந்து சொன்னார் இல்லையா? விநாயகப் பெருமான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குனாங்க. இப்போ எளிமையான தெய்வம், உலகத்திலே எளிமையான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு தான். மஞ்சளை பிடிச்சு வச்சால் மஞ்ச பிள்ளையார், மாவை பிடிச்சு வச்சா மாவு பிள்ளையார், சாணத்தை பிடிச்சு வச்சா சாண பிள்ளையார், எல்லோருக்கும் பிடிச்ச பிள்ளையார் அவர்தான் பிள்ளையார். உலகத்தின் முதல் எழுத்தாளர் விநாயகர் பெருமான் அவர்தான். முதல்ல மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல வேகமாக எழுதியவர் நம்முடைய விநாயகர் பெருமான். வேகமாக எழுதுறார், எழுத்தாணி உடைஞ்சு போச்சு. உடனே தந்தத்தை ஒடிச்சு மகாபாரதம் எழுதுறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் அழகை இழந்தாலும் பரவாயில்லை, அறிவோடு இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி தந்தவர் நம்முடைய விநாயகர். அதோடு இன்னொன்று சொல்லப்படுதுமா, அதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் போது எந்த தடைகள் வந்தாலும் அதை
தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்ய வேண்டும் என்கக்கூடிய ஒரு செயலும் அதுல வருது. எந்த மனிதனும் முயற்சியை கைவிடக்கூடாது. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது என்பதனை சொல்லி தந்த கடவுள் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை பற்றி தனி பக்தி பாடல் நிறைய இருக்கு. வணங்கிய அடியவரை வாழ்த்திய வரம் அருளும் தூக்கிய துதிக்கை உண்டு வந்த வினை பந்தத்தின் வாட்டத்தை ஓட்ட வேணும் தேட்டமிகும் செவிகள் இரண்டு பரம்பொருள் வதனவதில் அமைந்ததை போலவே பார்த்திடும் விழிகள் உண்டு கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர்கதி சேர வழிகள் என்று அவன் கமல மலர் தாள்கள் உண்டு ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓம்காரம் ரீம்காரம் சங்கீதம் இசைத்திட. இது விநாயகரை பற்றிய தனி பக்தி பாட்டு. ஆமா. ஆனா நீங்க பயந்துட்டமா அணி மாறிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். அணி மாறல, வித்தியாசத்தை சொல்றேன். இது வந்து குறிப்பிட்ட ஆட்களை போய் சேரும். ஆனா எப்பவுமே எல்லா தெய்வங்கள் இருந்தாலும் முந்தி வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா கணபதி. ஆமா. அதனால தான் கரகாட்டக்காரன் திரைப்படத்துல கொடுத்தாரு பாருங்க இளையராஜா. முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே வந்து வந்தம்மை காருமையா வந்து வந்தம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா சக்தி உள்ள சிவகுருவே இடம் கொடுத்தேன் வணக்கமையா பக்தியுடனே பதம் பணிந்தேன் பக்தியுடனே பதம் பணிந்தேன் நிச்சயம் வெற்றி தாருமையா நிச்சயம் வெற்றி தாருமையா. இதுதாங்க சினிமா பக்தி பாட்டு. இது வருஷக்கணக்கா அந்த படம் வருஷக்கணக்கா ஓடிச்சுமா. ஆமா, 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். குழந்தைகளும் அதை பாடும், பெரியவங்களும் அதை பாடுவாங்க. ஆனா இது வந்து தனிபக்தி பாட்டுக்கு கிடையாது நடுவர் அவர்களே. ஆட்டமா வரும் இந்த பாட்டை கேட்டா. சமுதாயத்துல எந்த கவலை வந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லக்கூடாது, கடவுள்கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா கடவுள் தான் யார்ட்டையும் சொல்லி சிரிக்க மாட்டார். கரெக்ட், சரிதான்மா. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. நம்முடைய சமுதாயத்துல இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள தாய் இருக்க வேண்டிய இடத்துல நாய் இருக்கு, வெளியில நாய் இருக்க வேண்டிய இடத்துல தாய் இருக்கா. இத விநாயக பெருமாங்கிட்ட எங்க திரையிசை கவிஞன் சொல்றான். பாசம் கண்ணீர் பழைய தொல்ல தாயை செத்தாலும் அழுவதில்லை அடி ஏடு கொண்டுல வாடா இது இன்னைக்கு திருந்து நாடா இத பார்க்க பார்க்க மனச கொண்ட பக்தி குறையுது வினை தீர்க்க வந்த சாமி கூட அத்தி கரையுது. மகா கணபதி மகா கணபதி காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. எவ்வளவு அருமையா விநாயக பெருமான்ட்ட சொல்றேன் பாருங்க. ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. முருகப்பெருமானை பற்றி எவ்வளவு பாடல்கள் சிறை. நடுவர்களே, கந்த கடவுள் சொந்த கடவுள்னு சொல்லுவாங்க, தமிழ் கடவுள். முருகப்பெருமானை வணங்கினால் மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் கிடைக்குமா? முருகான்னு சொல்லுங்க. முருகா. மூணா முகுந்தன். முகுந்தன்னா யாரு? எம்பெருமான் விஷ்ணு. ரூனா ருத்ரன். ருத்ரன்னா சிவபெருமான். கான்னா கமலன். கமலன்னா யாரு? பிரம்மன். பிரம்மன். அப்ப முருகான்னு நம்ம சொன்னோம்னா மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்குமா? முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்னு ஒரு தமிழ். முருகனுக்கு 6 படை வீடு உண்டு. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. திருமணம் செய்ய திருப்பரங்குன்றம், திருப்பம் தரும் திருச்செந்தூர், பதவி தரும் பழனிமலை, நம்முடைய ஞானம் தரும் சுவாமி மலை, நிம்மதியாக இருப்பதற்கு திருத்தணி, அறிவு தரும் பழமுதிர் சோலை என்று 6 படை வீட்டுக்கும் 6 பெருமை இருக்கு. ஆனா 6 படையும் வர்ற மாதிரி கந்தன் கருணை திரைப்படத்துல அருமையான ஒரு பாடல். அந்த கந்தன் கருணை திரைப்படத்துல ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. முதல்ல நடிகை ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம். முருகனாக வந்திருப்பாங்க. அவங்க முகம் பளிச்சுன்னு இருக்கும். முருகப்பெருமான் ஸ்ரீதேவி வடிவத்தில் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது இதுல 2 பேரும் இசையமைச்சிருக்காங்க. கேவி மகாதேவன் நம்ம ஊருக்காரர், கிருஷ்ணங்கோவில் வெங்கடாச்சலம் மகாதேவன். கிருஷ்ணங்கோவில் வெங்கடாச்சலம் மகாதேவன். நம்ம கிருஷ்ணங்கோயில்ல பிறந்தவர், நமக்கெல்லாம் பெருமை. நாகர்கோயிலுக்கு பெருமை 2. ஒன்னு யாரு? நகைச்சுவை நடிகர்
என்எஸ்கே அவர்கள். என்எஸ்கே நகைச்சுவை நடிகர் என்எஸ் கிருஷ்ணனும் நம்முடைய கேவி மகாதேவனும் நம்ம நாகர்கோயிலுக்கு கிடைத்த பெருமைகள் என்று சொன்னால் ரெண்டு பொக்கிஷம் அது. கந்தன் கருணை படத்துல அவர் இசையமைச்சிருக்காரு. நான் பாடுற இந்த திரைப்படத்து பாட்டுல 6 படையும் வரும், நீங்க பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். ஆமா ஆமா வந்துச்சு. அடுத்து திருத்தணி வந்துருச்சா? ஆமா. அடுத்து திருச்செந்தூர் வந்துருச்சா? பழனியில இருக்கும் கந்தப்பழம் பழனி வந்துருச்சா? அடுத்து என்னது பழமுதிர் சோலை வந்துருச்சா? கந்த கோட்டம்னு அடுத்த ஸ்டான்ஸால பாடிருப்பார். அந்த கந்த கோட்டம் தான் சுவாமி மலை. 6 படை வீட்டையும் ஒரே பாடலில் அமைத்த பெருமை எங்களுடைய திரை இசை கவிஞர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இந்த பாட்டு தாங்க மக்கள் மனசுல பக்தி உணர்வை ஊட்டும்னு சொல்றதுக்கு நான். ஆனா உண்மையிலே இது வந்து கந்தன் கர்லையில வருது எல்லாம் எல்லாருக்குமே தெரியுமா, உலகம் முழுக்க போய் சேர்ந்ததுதான். நமக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா சிவன் தான் இல்லையா? ஆமா ஐயா. இந்த சிவனை பற்றி பாடாம உண்டா? மற்ற தெய்வங்களுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற தெய்வங்கள் எல்லாம் பட்டு பீதாம்பரம் உடுத்தி இருக்கும், சிவபெருமான் தான் புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கழுத்திலே ஆபரணங்கள் அணிந்திருக்கும், சிவபெருமான் தான் பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய வாசனை திரவியங்களை மேனியில் பூசியிருக்கும், சிவபெருமான் தான் திருநீரை மேனியிலே அணிந்திருப்பார். இந்த உலகத்திலே எளிமையை சொல்லிக் கொடுக்கின்ற தெய்வமும் நம்முடைய சிவபெருமான் தான். அதனாலதான் பெரிய புராணத்துல இந்த உடம்பை ஏன் கடவுள் படைச்சிருக்காருன்னு சொன்னா சிவனை பணிவதற்கேன்னு பெரிய புராணத்துல முதல் பாடலை சேக்கிலார் சொல்லியிருப்பார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், ஓதுதல் வாய்க்கு இன்பம். ஆமா. நிலவுலாவிய நீர்மலி வேணியன், நிலவு கண்ணுக்கு இன்பம். அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், ஆடுதல் காலுக்கு இன்பம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், மலர் மூக்குக்கு இன்பம். உங்க பேரும் மலர் தாமா? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தி வணங்குதல் மேனிக்கே இன்பம் என்று சொன்னால் சிவனை நினைப்பதே இன்பம். சரணாகதி இடையிலே இருக்கு. அதனாலதான் இந்த திரை இசை பாட்டு 2 பாட்டு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறார். ஆமா, அவர் வந்து அவர் சிவனை பற்றி எளிமையாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருந்தாலும் சிவனை பற்றி எழுதும் போது எவ்வளவு அருமையாக, கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான்
பாட்டை பார்த்தீங்களா? எல்லாரும் போய் சேரக்கூடிய பாட்டு. மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாளை நினைவுபடுத்தணும். ஆமாமா, உண்மையிலே மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம். மாதம் 30 நாளும் பாவை நோன்பு இருந்தா பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்போ கடவுள் மீது எதை எறிந்தாலும் பக்தி தான். ஆண்டாள் பெருமாட்டி காதலை எறிந்தாள், அது பக்தியானது. அதுவும் அவ கண்ணனை பார்த்து அந்த பாடலை எல்லாம் பாடல, வெட்கம். கண்ணன் கையில் இருந்த சங்கை பார்த்து பாடுறான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செம்பவள திருவாய்தான் தித்தித்திருக்குமோ மரப்புசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் சொல்லாய் வெஞ்சங்கன்னு. அவருடைய வாயின் வாசனை எப்படி இருக்கும் உனக்கு தானே தெரியும்னு அந்த வெண்சங்க பார்த்து பாடுறான்னு சொல்லுவாங்க. பாஞ்சசன்யமா, சங்கனுடைய பேர் பாஞ்சசன்யம். மாலை கட்டி திருமாலை கட்டி கொண்டவள் ஆண்டாள் பெருமாட்டி, கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். எவ்வளவு அருமையா திரைசையில கொடுத்தாங்க பாருங்க. அதுவும் கண்ணனுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? கண்ண பெருமானுக்கு எவ்வளவு சிறப்பு. ஒரு பாட்டி பைப்ல தண்ணி எடுத்துட்டு நிக்கிறாங்க. தண்ணியை தூக்கி இடுப்புல வைக்க முடியல. உடனே பக்கத்துல கண்ணன் விளையாடிட்டு இருக்காரு. எப்பா கண்ணா, இந்த குடத்தை தூக்கி என் இடுப்புல வைப்பா, போ பாட்டி அப்படின்ட்டு கண்ணன் ஓடி போயிட்டார். உடனே கஷ்டப்பட்டு அந்த பாட்டி அந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போனாங்க. வீட்டு பக்கத்துல கொண்டு இறக்கி வைக்கும் போது கண்ணை ஓடி வந்தான். பாட்டி நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னா, போடா ஏத்தி வைக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப மட்டும் இறக்கி வைக்க வந்திருக்க அப்படின்னு பாட்டி கோவப்பட்டாங்களாம். அதுக்கு கண்ணன் சொன்னாராம், பாட்டி எப்பவுமே நான் பாரத்தை ஏத்தி வைக்க மாட்டேன், இறக்கி வைப்பதற்காகத்தான். இந்த கண்ணனை காதலித்த அந்த ஆண்டாளை பற்றி கண்ணதாசன் அவர்கள் அருமையா திரைப்பாட்டுல கொடுத்தார் பாருங்க. சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்றாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். மல்லிகை முல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த பாட்டு. எவ்வளவு அருமையான பாட்டு. நடுவர் அவர்களே, இப்ப நம்முடைய ஐயப்பன் வழிபாடு தான் இந்த உலகத்துக்கே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. பண்பாடு, ஒழுக்கம் ஒரு மனிதனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி கொடுத்த வழிபாடு. எல்லா தெய்வங்களும் இப்போ முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா 12 கைகள் 6 தலையோடு காட்சி அளிப்பார். ஒவ்வொரு தெய்வமும் 6 வேடம் விட்டுதான் காட்சி அளிக்கும். ஆனால் ஐயப்பன் மட்டும்தான் மனித வடிவத்திலே இருக்கின்ற ஒரு தெய்வம். அதனால்தான் அவருக்கு ஐ அப்பன், நான் தான் கடவுள் என்பது. அந்த ஐயப்பனை பற்றி எவ்வளவு அருமையா ஒரு பாட்டு ஜெயஸ்தாஸ் பாடி இருப்பார். அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பனுக்கு பிடித்த உணவே நெய் தானா. ஏன்னா அந்த உலகத்திலே கெட்டு போகாத ஒரு உணவு நெய். இந்த காய்ச்சாத பால் ஒரு அரை நாள் தான் கெட்டு போகாம இருக்கும், காய்ச்சுற பால் ஒரு நாள் கெட்டு போகாம இருக்கும். அந்த பாலை தயிராக்கினா 2 நாள் கெட்டு போகாம இருக்கும். தயிரை வெண்ணெயாக்கினால் 1 வாரம் கெட்டு போகாம இருக்கும். வெண்ணெயை நெய்யாக்கினால் அது கெட்டு போகவே செய்யாது. அந்த உணவைத்தான் அந்த ஐயப்பன் விரும்புவான் என்று சொன்னால், அந்த இருமுடி தாங்கி போறதே ஒரு முடிச்சில பாவ முடிச்சு, இன்னொரு முடிச்சு புண்ணிய முடிச்சுன்னு சொல்லுவாங்க. வழிபாடுகளிலேயே சிறந்த வழிபாடு எது தெரியுமா? தீப வழிபாடு தான். எந்த நிறுவனத்தை தொடங்கினாலும், ஒரு தொழிற்சாலையை தொடங்கினாலும், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சாலும் முதல்ல விளக்கேட்டி தான் வழிபடுவாங்க. அதனாலதான் பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, 6 மணி ஆன உடனே சீரியல் பார்க்காம வீட்டுல விளக்கேற்றணும். 1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டினாலும் விளக்கேற்ற ஒரு பெண் வேணும்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குமா? இந்த வேதாரண்யம் கோவில்ல தெரியாம ஒரு எலி அந்த விளக்க தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்து அந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால பாளையத்தம்மன் ஒரு படம் அருமையா விளக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. பக்தருக்கு பக்தி விளக்கு, சமயபுரத்து சக்தி விளக்கு, கற்பூர ஜோதி விளக்கு, கருமாரி சக்தி விளக்கு, பாளையத்து தாய்
வந்துட்டுனா ஒரு தாய் பக்கத்துல இருந்து அரவணைச்சி நமக்கு அறிவுரை சொன்ன மாதிரி அந்த பாட்டை கொடுத்திருப்பார். அருமையான ஒரு பாட்டு. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா, காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன். எனவே தெய்வங்களை நாம் எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரை இசை பாடல்கள் நமக்கு உதவுவதால் பக்தி உணர்வை அதிகம் ஊட்டுவது திரை பக்தி பாடல்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமைமா, அருமை அருமை அருமை. இதற்கு உடனடியாக பதில் சொல்வதற்காக அருமை சகோதரி திருமதி சித்ரா அவர்களை உங்கள் அனைவர் சார்பில் அழைக்கின்றோம். இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க நடுவர் அவர்களை. மக்களிடையே பக்தியை அதிகமாக ஊட்டுவது தனி பக்தி பாடல்களா அல்லது திரை இசை பக்தி பாடல்களா? அப்படிதானே. நாங்க தனி பக்தி பாடல்களேன்னு பாட வந்திருக்கோம். திரை இசை பக்தி பாடல்கள்ல இசை என்பது அதிகமாக இசைக்கருவிகள் இருக்கும். ஆனா இங்க தனி பக்தி பாடல்கள்ல இசைக்கருவிகள் கம்மியாக இருந்தாலும் மக்களிடையே எளிமையான தமிழில் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய தனி பக்தி பாடல்கள் இல்லையா? பிள்ளையாருக்கு அவங்க நிறைய சொன்னாங்க. ஆனா அதே பிள்ளையாரை எங்க கிராமப்புற கவிஞன் கொடுத்தான். ஆலையில பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி நாயகனே தில்லேலேலோ பேபி மடி பிள்ளையாரே தன்னானே நானே விக்கிரரே வாரும் இங்கே தில்லேலேலோ தன்னானே நானே தில்லேலேலோ தன்னானே நானே தில்லேலேலோ. முந்தி முந்தி நாயகனே தன்னானே நானே முக்கண்ணார் பாலகனே தில்லேலேலோ கந்தனுக்கு முன் பிறந்த தன்னானே நானே கணபதியே வாரும் இங்கே தில்லேலேலோ தன்னானே நானே தில்லேலேலோ தன்னானே நானே தில்லேலேலோ. இப்படி பிள்ளையார எங்க கிராமப்புற கவிஞன் எல்லா மக்களுக்கும் புரியும்படியாக எளிமையா கொடுத்தா நடுவர் அவர்களே. சாதாரண மக்களும் பாட முடியும். ஆமா, சாதாரண மக்களும் பாடலாம். இதை இசை இல்லாம பாடினாலும் அருமையா தான் இருக்கும். இசையோட பாடல்களை பாடினாலும் நல்லா தான் இருக்கும் எங்க பாட்டு. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அதாவது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விரதம் என்னது? சஷ்டி விரதம். சஷ்டி விரதம். அதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் சொல்லுவாங்க இல்லையா? அது சாதாரணமா கிராமத்துல சட்டியில் இருந்தா தானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த சஷ்டி வருவதற்குள் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுதான் உண்மை. அதுலயும் அந்த முருகனை பிடிக்காத ஆளே கிடையாது. பாத்திருக்கீங்களா? முருகன் ஒரு அழகன். அவனை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாலமுருகனாக பார்த்தாலும் பிடிக்கும், சுப்பிரமணிய சுவாமியாக பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிக்கும். சுப்பிரமணியன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆமா, எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா பேரு சுப்பிரமணி, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுப்பிரமணிய சுவாமியாக பார்த்தாலும் அந்த முருகனை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த முருகனுக்கு இப்ப லேட்டஸ்டா கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன், கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன், சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. அந்த முருகனுக்கு கூட விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது எந்த ஒரு கடவுளுக்கு விபூதி அபிஷேகம் நடக்கிறதோ அந்த விபூதி அபிஷேகத்தை எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவனுக்கு உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய் சரியாகும் சொல்லுவாங்க. இந்த நீரில்லா நெற்றி பால் அதே மாதிரி. ஆமா,
அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக பார்க்கணும். இப்ப எல்லாருமே சனி பிரதோஷம், எல்லா பிரதோஷத்துக்கும் நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போறோம். சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்னைக்கு எல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய அபிஷேகம் எது தெரியுமா? வேற எந்த அபிஷேகமும் இல்லைங்க, இந்த விபூதி அபிஷேகம் பார்த்தா நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் வியாதிகளும் வராது. நடுவர்களே, அந்த விபூதியை பத்தி அழகா கொடுத்தான். திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா. திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா. கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா கொடுத்தானா? அந்த திருநீர்ல கூட மருந்து இருக்குன்னு எங்க தனிப்பாட்டுல கொடுத்தானே. திருநீர் தான் மருந்தே. ஆமா, எல்லா நோய்க்கும் நம்ம ஐயா சாமி தோப்புல ஐயா வைகுண்டசாமி என்ன சொன்னாரு? மண்ணும் தண்ணீரும் தான் மருந்துன்னு சொன்னார். அதாவது 4448 நோய்களுக்கும் வெறும் தண்ணியும் மண்ணும் கொடுத்து தான் தீர்த்தார். ஆமா, அத்தனை நோய்களுக்கும் மண்ணும் தண்ணீரும் தான் மருந்துன்னு சொன்ன ஐயா வைகுண்டசாமி இன்னொன்னு சொன்னார். என்ன? அவரு காசு பணம் கேட்டாரா? கிடையாது, அன்போடி வரணும்னு சொன்னார். அனைத்து மக்களும் அன்பு கொடி மக்களும் சொன்னார். அதனால்தான் அந்த ஐயா வைகுண்டசாமியை கூட அவர்கிட்ட எந்த ஒரு நகை பணம் எதுவுமே கேட்க வேண்டாம். நடுவர்களே, மனதார அந்த வைகுண்டசாமியை உருகி வேணா போதும், அவருக்கு அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ஆசைகள் அறுத்தேன், அறி உன்னை நினைத்தேன், அன்பை ஆதரித்தேன். ஆசைகள் அறுத்தேன், அறி உன்னை நினைத்தேன், அன்பை ஆதரித்தேன். தினம் ஓசைகள் எல்லா உலகம் தன்னில் உன்னை சேவித்தேன், உன்னை சேவித்தேன். எதுவரை விதியோ அறியேன் ஐயா, அதுவரை பாடிடுவே. எதுவரை விதியோ அறியேன் ஐயா, அதுவரை பாடிடுவே. உன்னை ஒரு முறை கண்டு தொழுகிற அன்று சான்றோராகிடுவே, சான்றோராகிடுவே. உயிர் உள்ளவரை உன் புகழ் பாடிடுவே. அன்பு வழி காட்ட வந்த ஐயா வைகுண்டா, ஐயா வைகுண்டா சொன்னானா? எதுவரை விதி இருக்குன்னே எனக்கு தெரியாது ஐயா, அதுவரைக்கும் நான் ஒன்னும் மனதார வேண்டுவேன் சொல்லி எங்க தனி பக்தி பாட்டுல தன்னுடைய உள்ளத்துல இறைவனை பத்தி என்ன தோணுகிறதோ அதை வைத்து பாடல் எழுதுறான் தெரியுமா? அதுதான் எங்களுடைய தனி பக்தி பாடல்கள். நடுவர், வேற ஒண்ணு இல்ல. எல்லாத்துக்கும் குலதெய்வம் என்னது? மேக்சிமம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் குலதெய்வம் சுடலமாட சுவாமி, கருப்பசாமி. ஆமா, இப்ப நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு பக்தர்கள் போறாங்க. அங்க போகும்போது அந்த சபரிமலை காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஐயப்பனுடைய அருள் பரிபூரணமாக இருந்தாலும் அந்த சாமிமார்களை காக்கிறது யார் தெரியுமா? என்னுடைய அப்பன் கருப்பசாமி. அந்த கருப்பசாமிக்கு கூட வீரமணி தாசன் அவர்கள் அழகா பாட்டு போட்டாங்க. எப்படி தெரியுமா? எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அக்கினியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவர், அக்கினியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவர். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. முன்கொண்டை காரணவன் முன்கோப காரணவன், முன்கொண்டை காரணவன் முன்கோர காவனவன். சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை
நம்மளுக்கு முக்கியமா ஒரு அம்மனுடைய விரதம் உண்டு. ஆமா ஆமா. எந்த அம்மன்? குலசை முத்தாரம்மன். எம்பெருமாட்டி. ஆமா, முத்தாரம்மனுக்கு அன்னைக்கு அந்த 10 நாள் நவராத்திரி விழாவிலையும் அவளுக்கு வேஷம் கட்டி பக்தர்கள் மாலை சூட்டி எப்படி வருவாங்க தெரியுமா? அந்த தாயை அழைக்கிற விதத்துல அவளை அழைச்சா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவா. அதைத்தான் கொடுத்தான். அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா. கலர் சேலைக்காரி அழைக்கட்டுமா, மகிழம்பு மாலைக்காரி அழைக்கட்டுமா, மஞ்சள் கலர் சேலைக்காரி அழைக்கட்டுமா, மகிழம்பு மாலைக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா. கோலவிழி கொண்டவளே அழைக்கட்டுமா, கோலவிழி கொண்டவளே அழைக்கட்டுமா, கொடுஞ்சோரம் ஆனவளே அழைக்கட்டுமா, கோபத்தில கெட்டிக்காரி அழைக்கட்டுமா, கோபத்தில கெட்டிக்காரி அழைக்கட்டுமா, தாயை கொல்லங்குடி காளியவ அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா. அருமை அருமைம்மா. எல்லாருக்கும் ஆட்டம் கூட வருது பாருங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, இப்படி இந்த தனி பாடல்கள் எல்லா மக்களிடமும் எளிமையான வடிவில ஈஸியாக போய் சேரக்கூடியதுதான் எங்களுடைய தனி பாடல்கள் நடுவர் அவர்களே. எனவே பக்தியை அதிகமாக ஊட்டுவது திரை இசை பாடல்களை விட எங்களது தனி பக்தி பாடல்களே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல், நீர்க்கட்டு போன்ற வியாதிகள் நம்ம உடம்புல வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருநீர் ஒழுங்காக அணிந்தாலே போதும். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இதற்கு நிறைவாக பதில் சொல்வதற்காக நிறைவு பேச்சாளர் அருமை சகோதரி மங்கையர்க்கரசி அவர்களை திரை இசை பக்தி பாடல்கள் தான் மக்கள் மத்தியிலே பக்தியை கொண்டு சேர்த்தது என்பதை பேசுவதற்காக அழைக்கின்றோம். அவங்களுக்கு உற்சாகமாக ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர்களே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆமா, பக்தி இல்லாதவர் எல்லாம் பால். அது இப்ப அப்படி மாறி போச்சு. கேபிள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு வந்து போச்சு. அப்படியெல்லாம் இல்லை நடுவர்களே. இன்றைக்கும் நம்ம எத்தனையோ கோயில்களில் அன்னதானம், பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் நமக்கு மக்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தியது திரைப்படமும் திரை இசை பாடல்கள். நடுவர் அவர்களே, இப்போ சிவபெருமான் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிவபெருமான் எப்படி இருப்பார், தெரியாது. எந்த வடிவத்தில் இருப்பார்னு தெரியாது. அதே மாதிரி பார்வதி தேவி எந்த வடிவத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. எம்பெருமாட்டி எப்படி வடிவம்ங்கிறது நமக்கு தெரியாது. சுடலைமாட சாமி என்ன உருவம், எந்த வடிவம் என்று தெரியாது. இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் இப்படி ஒரு அழகுடன் இருப்பார்கள் என்று இந்த மக்களுக்கு காட்டியது எது? திரைப்படமும் திரைப்பட பக்தி பாடல்கள். உண்மையிலே நடுவர் அவர்களே, பக்தி இல்லாதவர் பால்னு சொன்னாங்க. அந்த பக்தியை தான் எங்களுடைய திரை இசை பாடல்கள் சொன்னது. பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, பரவசத்தின் உள்ளே உயிர் முருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. நடுவர் அவர்களே, இந்த உருகுதலே இந்த கடவுள் வருவார்னா அது எங்க திரைப்பட பக்தி பாட்டால மட்டும்தான் முடியும். உண்மைதாம்மா. எங்க அம்மா பாடின, எங்க சித்ராதேவி பாடினா, அது என்ன பாட்டு? கருப்பசாமியை பாடினாங்க.
அம்மாவை காளி அம்மாவை பாடினாங்க. அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமான்னு பாடினாங்க. அழைக்கணும்னா காளி அம்மைய அழைக்கணும்னா அவங்க அதுக்கு கோரஸ் நாங்க வரணும். ஓ, நீங்க ஏதோ ஒரு நிமிஷம் கோரஸ் கொடுத்ததே அம்மா பெருசா பேசுறீங்க. இருக்கட்டுமே, தனியா பாடினா கோரஸ் கொடுக்கணும். ஆனா எங்க திரை இசை பக்தி பாட்டு என்பது நாங்க தனியா கெத்தா பாடுவோம். நான் முதல்ல சொன்னா நம்பாதுங்க. உதவி செய்தது அப்படியே உடனே சொல்லி கட்டாப்ல நீங்க சொன்னீங்க நடுவர் அவர்களே, இசையால் வசமாக இதயம் எது? உண்மைதானங்க. இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் என்ற போது அருமை அருமை. இறைவனே இசை வடிவமாக இருப்பது இந்த திரைப்பட பக்தி பாட்டுல தாங்க இருக்குது. உண்மையிலே அது இசை வடிவம் தான். ஏன்னா எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, இசை வடிவம் தான். அதே மாதிரி சிவபெருமான் கையில உடுக்கை இருக்கும். அதே மாதிரி எம்பெருமாட்டி சரஸ்வதி தாய் கையில வீணை இருக்கும். ஆமா, இசை வடிவம் தான். எவ்வளவு அருமையா நடுவர் அவர்களே. அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா பயந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. யாரும் வரமாட்டாங்க. அதாவது தியாகம், தியாகம் படத்தினுடைய பேர் தியாகம். இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. ஆமாங்க. ஏங்க, இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தந்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை தந்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் இந்த உலகத்திற்கே ஆன்மீக வெளிச்சத்தை தந்தவன் வீர விவேகானந்தர். வீர சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர். அப்படி அந்த பக்தியை மூலமாக, அந்த திரைப்படத்தின் மூலமாக நாங்க கொண்டு வரோங்க. மகாபாரதத்தை கொண்டு வந்தோம், ராமாயணத்தை கொண்டு வந்தோம், திருவாசகத்தை கொண்டு வந்தோம். இன்னும் பல 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 புராணங்களை திரை இசை பக்தி பாடல்கள் மூலமா நாங்க தந்திருக்கோம். அதுல இருந்து அப்படியே எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ராமாயணத்தை ஒரு பாட்டிலே நாங்க தந்தோம். அம்மா, ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவி குளிர பாடிடுவோம் ஏழுங்கள் இதையே. ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அயோத்தி மன்னன் தசரதனில் அருந்தவத்தால் அவர் மனைவி கைகேயி கௌசல்யா சுமித்திரை, கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர், கனிவுள்ள பரதன் சத்ருக்கன் நால்வர். ஜெகம்புகழும் புண்ணியகதை ராமனின் கதையே, அதை செவி குளிர பாடுகிறோம் ஏழுங்கள் இதையே. ஜெகம்புகழும் புண்ணியகதை ராமனின் கதையே. எவ்வளவு அருமையா ராமாயணத்தை முதல்ல இருந்து அக்கு வேறாக ஆணி வேறாக ஒரே பாடலில் கொடுத்தவன் எங்களுடைய திரை இசை பக்தி. நல்லா கைத்தட்டலாம். எப்படிங்க? அது மட்டுமாங்க, 63 நாயன்மார்கள் உண்டு. அந்த 63 நாயன்மார்கள்ல தலைமை நாயன்மார் திருநாவுக்கரசர். அவர் ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவார். அந்த அவர் எங்க விருந்து சாப்பிட போறாரு? அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாரு. சாப்பிட போறாரு. போன உடனே நீங்கள் தான் திருநாவுக்கரசர், எங்க பார்த்தாலும் அந்த ஊர்ல திருநாவுக்கரசர் பந்தல் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் திருமண மண்டபம், அப்படி எல்லாமே திருநாவுக்கரசர் பேர்ல அங்கங்க அப்படியே இருக்குது. இப்படி ஒரு பக்தன் நம்ம மேல ஒரு பாசத்துல இருக்கிறானே, யார் அவன் என்று பார்க்கணும்னு சொல்லி திருநாவுக்கரசர் போகிறாரு. அந்த அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கே போறார். அப்போது வந்தவர் திருநாவுக்கரசர் தான் என்று அறிந்து கொண்டு, நீங்கள் எங்கள் வீட்டிலே உணவருந்தி செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்ப நீங்கள் உணவை எல்லாம் தயார் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வரமான்னு சொல்லி குளிக்க போறாரு. அப்போதுதான் அந்த அப்பூதி அடிகளாரின் பெரிய ஒரு பையன், அந்த பையனுக்கு பேரும் திருநாவுக்கரசன். அவன் வாழை இலை பறிப்பதற்காக வாழை தோட்டத்துக்கு போறான். போன இடத்திலே கருநாகம் தீண்டி அந்த குழந்தை பாருங்க, சில இடத்துல பாம்பு கடிச்ச உடனே விழுந்த இடத்திலே இறந்துருவாங்க. ஆனா இந்த
குழந்தையானது பாம்பு கடியையும் வாங்கி கொண்டு அந்த வாழை இலையும் அரைத்து கொண்டு நேர வீட்டுக்கு ஓடி வாரான். அம்மா, என்னை கருணாகம் தீண்டி விட்டது, வந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதுதான் தமிழர்களின் பண்பாடு, ஆதலால் எப்படியாவது நீங்கள் திருநாவுக்கரசருக்கு விருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை உயிரை விட்டுது. உடனே இறந்த குழந்தைய ஒரு பாயில சுருட்டி வச்சு ஒரு அறையில அடைச்சு வைக்கிறார் தாயி. உடனே அங்க குளிச்சிட்டு வந்த திருநாவுக்கரசர் அமர்ந்தாச்சு, விருந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு, வாழையிலேயே விரிச்சாச்சு. அப்போதுதான் கேட்கிறார், எங்கே அந்த குழந்தை என்று கேட்ட உடனே தாய் சொல்றா, அவ வெளியே போய் விளையாட போயிருக்காயான்னு சொல்லி பாக்குறான். அவரா முடியல, அவன் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே, உங்களுக்காக வாழையிலே அறுக்க போன இடத்திலே என்னுடைய குழந்தை கருணாகம் தீண்டி மாண்டு போச்சு ஐயா என்று சொன்ன உடனே, எங்கே அந்த குழந்தை என்று சொல்லி இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய நம்பெருமாள் ஈசன் இருக்கக்கூடிய ஆலயத்திலே சொல்லி கடத்தி அங்கே பாடுகிறார் ஒரு பாட்டு. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி கொடுத்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவன் பிந்து மகன் நெஞ்சிலுக்கே நன்றி கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழ வீடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு, 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 நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு. சங்கம் அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கர மீதினில் ஆணை, சங்க புலவர்கள் நாவினில் அடங்கிய செந்தமிழ் மீதினில் ஆணை, மாதொரு வாகன் சூரியனாக பாம்பே உன் மேலானை, தேவன் மீதில் ஆணை, என் திருநாவின் மேலானை, பண்பேலானை, மேலானை, என் மேலானை, உன் மேலானை. எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ, எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ, அதே கருணாகம் வந்து அந்த குழந்தையின் உயிரை கொடுத்தது என் உண்மை என்றால் நடுவரவர்களே, திரை இசை பாடல்களில் அழகு எதுன்னு நீங்களே மனசுல நினைச்சு எவ்வளவு பெரிய ஒரு உருக்கம். எங்கங்க பிள்ளையாருக்கு, அதாவது விநாயகருக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம், கருப்பசாமிக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம், சொடலமாட சாமிக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம். சொடலமாட சாமிக்கும் திரை இசை பக்தி பாட்டு இருக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சித்ராதேவி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி நீதா பூசாரி நான்தா சூடைய திட்டாமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி நீதா பூசாரி நான்தா சூடைய திட்டாமி. கொட்ட வேணும் வேணும் கையை கட்ட வேணும் நானும், அந்தி நிற்கும் அது காக்கு சொல்லும் நேரம். கொட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி நீதா பூசாரி நான்தா சூடைய திட்டாமி. நாங்க கொடுக்கலையா? அன்னாடோ நாட்டுல வெண்டக்காய் சுண்டக்காய் விலையேறி போச்சுது மார்க்கெட்டுல, விலையேறி போச்சுது மார்க்கெட்டுல. என்னாட்டம் ஏழைங்க அதை வாங்கி தின்னதா துட்டுல சாமிய மார்க்கெட்டுல, துட்டுல சாமிய மார்க்கெட்டுல. வீட்டுக்கு வீடு எங்களுத்தான் வர ஒண்ணு வைக்க சொல்லுறாங்க, வரவேதா எங்க வீடாச்சி சாமி, ஏழைங்க வாழ்வ வெல்லுறாங்க. எல்லோரின் வாழ்வு பொன்னாக வேண்டும் பொன்னாரதா, என்னாடி கேடு என்னாடி பாரு என்னாலும் தான். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போவோம் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி நீதா பூசாரி நான்தா சூடோ எத்திக்காமி. எவ்வளவு அருமையா கொடுத்தான்னா உண்மையிலே நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நடுவர் அவர்களே, அதாவது அதாவது ஒரு ஒரு யானைங்க, யானை ஒரு நீரோடையில நின்றுட்டு இருக்கும்போது
ஒரு யானையின் காலை வந்து எது கவ்வுது? முதலை கவ்வுது. உடனே அந்த யானை என்ன சொல்லிச்சான்? ஆதி மூலமே என்று சொல்லிச்சான். ஆதி மூலமே என்று சொன்ன கஜேந்திர ஆழ்வாருக்கு கருணை பொழிந்தவன் யாரு? நம்முடைய அப்பன் இறைவன். அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு. கூப்பிட்ட ஒண்ணு ஓடி வருவார். சாதாரணமாக கடவுள்னா நம்ம நினைக்க கூடாதுங்க. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவன் நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கஷ்டத்துக்காக ஓடி வருவான்னு சொன்னாரு பாருங்க. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடுகின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்விகளே பதிலாக கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் என்று சொன்னான் என்றால் கூப்பிட்ட உடனே காட்சி தருபவன் இறைவன். அந்த இறைவனை நம்மளுடைய மக்களுக்கு காட்சியாக கொடுத்தது திரை இசை பக்தி பாடல்கள் தாங்க. 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள். அதுல காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் எங்கே தன்னுடைய பாதத்தால் கைலை மலையில் நடந்தால் கைலை மலையின் புனிதம் கெட்டுவிடுமோ என்று சொல்லி தலையால் நடந்து போனாளாம். தலையால் நடந்து போன அந்த பெண்ணை பார்த்து பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்டாளாம். அங்கே வரும் அந்த பெண் யார் என்று கேட்டவுடனே சிவபெருமான் சொன்னாராம், நம்மை பேணும் அம்மை கான் என்று சொல்லி ஒரு பெண்ணை தான் சொன்னார். இன்னைக்கும் சிவாலயங்கள்ல நம்ம இப்ப பார்த்தா தெரியும். 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மட்டும்தாங்க உட்கார்ந்த நிலையில நம்மளுடைய பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றால் அதை திரைப்படத்துல நாங்க கொடுத்தோம் பாருங்க. ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா நின் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே. நீலகண்டனே வேத நாயகா நீதி காவலனே. ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே. நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே. தாள வகைகளோடு மேல துந்துணிகள் முழங்கிட ஓர் கணமே. தாள வகைகளோடு மேல துந்துணிகள் முழங்கிட ஓர் கணமே. காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. இப்படி சொன்னால் என்றால் நடுவர் அவர்களே, உண்மையிலே சொல்கிறேன் நடுவர் அவர்களே, பாமர மக்களையும் எளிய மக்களையும் அந்த பக்தி உணர்வை ஊட்டி இந்த சமுதாயத்திற்கு நல்ல பாடல்களை தந்தது திரை இசை பக்தி பாடல்களே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன். நல்லா இருந்த ரொம்ப நல்லா இருந்தது. உருக்கமான ஒரு தீர்ப்பு. முடிக்கும்போது திரை இசை பக்தி பாடல்கள் அப்படின்னு முடிச்சாங்க. ஒரு காலத்துல திரைப்பட பாடல்களை வெறும் பாட்டாக மக்கள் எடுக்கல, தங்களுடைய வாழ்க்கைக்கு பாதையாக அமைத்துக் கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. பாட்டு அப்படி இருக்கும், ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. என் கண்ணதாசனே அவர் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்திருப்பாரு. அவர் எடுக்காத இலக்கிய நூல்களே கிடையாது, எல்லா பாடல்களுமே அப்படிதான் வரும். இப்போ அவங்க பாடினாங்க பாருங்க, தியாகம் படத்தில் உள்ள ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, ஆண்டவன் அரிய நெஞ்சில் அப்படின்னு பாடினாங்கல்ல. அதில் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கண்ணதாசன் கொடுத்துருப்பார் பாருங்க, கம்பராமாயணத்தை கொடுத்துருப்பார். இப்போ அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ராமனை காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க, காட்டுக்கு போய் ஆகணும், கைகை சொல்றாப்புல. கடுமையாக கோபப்படுறான் இலக்குவன், எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இப்போ கைகையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக கோபப்படுறான். கடுமையாக கோபப்படுறா, வார்த்தைகள்ல அப்படி திட்டுறான். அப்பந்தான் எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தி சாந்தப்படுத்துறாரு. என்னடா இப்படி பேசலாமா நம்ம அம்மாவை?
இதெல்லாம் அவங்க செய்த தப்பாப்பா? இல்லப்பா, அவங்க செய்த தப்பு இல்லை. அப்பா வேற தப்பு இல்லை, நம்ம தம்பி மேல தப்பு இல்லடா, நம்ம அம்மா சிற்றனைக்கு மேலேயும் தப்பு இல்லை. விதி அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வரும்போது அதை தானே சொல்லுவோம், விதி அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. ஆத்துல தண்ணி இல்லை, அந்த ஆத்துக்கு மேல தப்பாப்பா. நதியில தண்ணி இல்லை அப்படின்னா நதிக்கு மேல தப்பா? இல்ல. குளம் வற்றி விட்டதே என்று கொக்கு கவலைப்படக்கூடாது. மீண்டும் மழைக்காலம் வருகிறது, மழைக்காலம் வந்து விட்டதே என்று நதி குதிக்க கூடாது. அதோ வெயில் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணதாசன் சொல்றாரு, நாட்டையே கட்டி ஆண்டவர்களை கூட கோர்ட்டை மிதிக்கும்படி விதி வைக்கிறதே, உனக்கும் எனக்கும் வருவது துன்பமா என்ன? அடையப்பா, என்ன அற்புதமான ஒரு வாசகம். இத அந்த படத்துல கண்ணதாசன் மிகச் சிறப்பாக கொடுத்திருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. கம்பன் எப்படி சொல்வார் அப்படின்னா, நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மையற்று, பதியின் பிழை என்று, நம்ம அப்பா செய்த தப்பு இல்லடா, பதியின் பிழை என்று, பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று, கைகைக்கு பிழையும் இல்லையா, மகன் பிழை என்று, யாரு பரதனுக்கு மேலேயும் தப்பு இல்லையா, விதியின் பிழை, இதற்கு என்ன வெகுண்டது என்றான் அப்படின்னு கம்பன் சொல்ற பாட்டை ரொம்ப சிறப்பாக கொடுத்திருப்பார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொல்லுவார், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். ஏன்னா சண்டை காட்சியில கைத்தட்டு வாங்குறது எளிது, காதல் காட்சியில கைத்தட்டு வாங்குவதும் எளிது. ஆனால் நடந்தே ஒரு நடிகன் கைத்தட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்புக்கு இடையிணையாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது. திருவள்ளுத்து இந்த நம்ம எந்த படம், திருவிளையாடல், ஒரு நடனம் நடப்பார் பாருங்க சிவபெருமான். அடே அப்பா, சிவபெருமான் மாதிரி கடற்கரையில் ஒரு நடனம் நடந்து வருவார் பாருங்க, யாருமே நடக்க முடியாது, சிவபெருமானே நடக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே இல்லை, உண்மையிலே அந்த காலத்தில் அண்ணாதுரை அவர்கள் சொல்வாரா, இனி உண்மையிலே சிவபெருமானே வந்தாலும் என்ன இருந்தாலும் சிவாஜி மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய நடிப்பு. ராமாயணம் அந்த நாடகத்திலேயே பரதனாக நடித்திருப்பார் சிவாஜி அவர்கள். அப்போ ராஜாஜி அவர்கள் சொல்றாரு, நான் சிவாஜியை பார்க்கவில்லை, பரதனை பார்த்தேன் அப்படின்னார். பரதனை பார்த்தேன். அந்த நடிப்புக்கு ஒரு இலக்கணம், ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படி நடிச்சிருப்பார். அதே திருவிளையாடல் படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தகவல், ஒரு பக்தன், அந்த பக்தன் வந்து இறைவனை நம்பியே இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சோதனை வருது, ஒரு பெரிய சோதனை. மன்னன் சொல்றா, நீர் தான் இறைவனை நினைச்சு, இப்ப ஒருத்தர் போட்டிக்கு வருவார்ல ஹேமநாத பாகவதர், அவரை ஏத்து நீங்க தான் பாடணும், கண்டிப்பா நீங்க தான் பாடி ஆகணும், நம்முடைய நாட்டிற்கு நீங்க பெருமை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி மன்னனுடைய ஆணையை மீற முடியாதுல்ல. இந்த பக்தன் பாணபத்திரன், அவர் வந்து சாதாரண ஒரு எளிய பக்தன். அவர் வந்து கடவுள்கிட்ட மன்றாடி கேட்கிறார், என்னால இந்த நாட்டுக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது, ஒண்ணு, இன்னொன்னு மதுரை தமிழனுக்கு ஒரு கஷ்டம் வரலாமா, வரக்கூடாதுல்ல. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது நீட்டினிலே, வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது நீட்டினிலே, உயிர் மயக்கம் அறியாத பாட்டினிலே, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு
எனக்கே பெரும் சோதனை. அதாவது பிறகுவட்டியாக வந்து ஒரு சாதாரண ஒரு பக்தனுக்காக ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். இறைவன் வந்து சரணாகதி அடைந்தோர்களை காப்பதுவே விரதமாக கொண்டவன் என்கிறதை நிலைநாட்டுறது மாதிரி அற்புதமான ஒரு பாடல். எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து இந்த திருவிழாடல் படம்லாம் பார்க்காதவங்க கிடையாது. அந்த காலத்துலலாம் பெரிய பேரும்புகளும் பெற்ற படம். ஒன்றும் இல்லை, ஏன் அம்மனுக்கு பாட்டு இல்லையா? ஏன் கிருஷ்ண பரமாத்மா எம்பெருமானுக்கு பாட்டு இல்லையா? பார்க்கடலில் பாம்பனையில் துயில்கின்றவன், அந்த பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன். பாம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன், அந்த பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன். ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன், ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன். உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன், உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, அந்த பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. பெரியோர்களே, கண்ணன் பாட்டு அப்படின்னு அப்படி உருக வைக்கும். இன்னைக்கு இஸ்கான் அமைப்பு உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அப்போ திரைப்பட பாடல்கள், மாரியம்மா மாரியம்மாங்கிற ஒரு பாட்டு ஆடாத பிள்ளைகளே கிடையாது. இன்னும் சில பாடல்கள் எல்லாம் ரொம்ப உருக்கமாக கொடுத்த பாடல்கள் நிறைய இருக்கிறது. அதனால் திரை இசை பக்தி பாடல்கள் தான். ஏன் ஒண்ணும் இல்ல, கந்தன் கருங்கரை நீங்க வந்து முருகப்பெருமான் சிவகுமாரனே நம்பியிருப்பாங்க. அப்படிதானா? என் டி ராமராவ் கிருஷ்ண பரமாத்மாவை அப்படி வந்தது மாதிரி இருக்கும். அப்படிதானா? நம்ம எல்லாம் என் டி ராமராவை தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு நினைச்சவங்க உண்டு. இப்படி எல்லாம் கர்ணன் படம், இப்படி எல்லாம் நிறைய படங்கள் இருக்கிறது, நிறைய பாடல்கள் இருக்கிறது, நிறைய காட்சிகள் இருக்கிறது. அத்தனை பேரையும் புரிய வைத்திருக்கிறது. அதனால் பக்தி உணர்வை மக்கள் மத்தியிலே கொண்டு ஊட்டியது, வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றது. தனி பக்தி பாடல்களை விடவும் திரை இசை பக்தி பாடல்களே அப்படின்னு சொன்னா ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். பாவம் கதறி இருக்கிறார், உட்கார மாட்டேன் அப்படின்ட்டார். என்ன அவருக்கு ஆதங்கம் அவருக்கு தான் தெரியும். என்ன அவ்வளவு ப்ரிப்பரேஷன், நோட்டா போட்டு எழுதி படிச்சதை விட முடியுமா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம திரை இசை பக்தி பாடல்களுக்கும் தனி பக்தி பாடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. திரை இசை பக்தி பாடல்ல கடவுளை நாம பார்க்க போனோம், தனி பக்தி பாடல்கள்ல கடவுள் நம்மளை பார்க்க வருவார். இதுக்கெல்லாம் முடிஞ்சா கை தட்டலாம். கடவுள் நம்மளை பார்க்க வருவார். இந்த பக்தி பாடல்கள், திரை இசை பக்தி பாடல்கள் வந்து புரிய வைக்கும். ஆனால் தனி பக்தி பாடல்கள் மனதில் பதிய வைக்கும். காட்சியை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஹரிச்சந்திர நாடகம் எல்லாரும் தான் பார்த்தோம். காந்தி பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சபதம் எடுத்தார்ல, பார்த்தவர்கள் எல்லாம் சபதம் எடுக்கவில்லை, கவனித்தவர்கள் மட்டுமே சபதம் எடுத்தார்கள். இப்போ தனி பக்தி பாடல்கள் நமக்கு வந்து, நான் ஏற்கனவே சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கிடையாது. அதுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கிடையாது. நீங்க கடவுளை தன்னையே ஆண்டவனிடத்துல இழக்கணும் அப்படின்னு சொன்னா தனி பக்தி பாடல்கள். நீங்க பாருங்க, இப்ப ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் நம்ம எல்லாம் போறோம். ஒரு சிறப்பு, ஐயப்ப சபரிமலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, எல்லா வழிபாட்டை சார்ந்தவர்களும் போகக்கூடிய ஆலயங்களில் அதுவும் ஒன்று. உலகம் முழுக்க இருந்து எல்லா வழிபாட்டை சார்ந்தவர்களும் செல்லக்கூடிய ஒரு இடம் சபரிமலை. வீரமணி பாடல்களுக்கு இழகாதவங்க உண்டா? ஜெயசுதாசினுடைய குரலுக்கு இழகாதவங்க உண்டா? ஹரிவராசனம் எண்ணிதானே இன்னைக்கு முடிக்கிறாங்க. சபரிமலையில ஹரிவராசனம் அப்படின்னு தானே இருக்கு. சுப்பிரபாதம் போடாத கோயில் உண்டா? சொல்லுங்க பாப்போம். கந்த சஷ்டி கவசம் போடாத கோயில் உண்டா? தொடக்கமே அதானே வருது. வீடுகள்லயே நம்ம தொடக்கம் அதானே. பஜனை பாடல்கள் எப்படி கொண்டு சேர்த்தாங்க? பக்திய திரை இசை பாடல்கள் வர்றதுக்கு முன்ன பக்தி வளரலையா? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்ன இருந்ததானே பக்தி வளர்ந்து இல்லையா? தனி பாடல்கள் திருவாசகத்தின் மூலமா வளரலையா? திருவாசக முற்றோதல் இன்னைக்கு இருக்கு. தாய்லாந்துல ஒரு தகவல் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. தாய்லாந்துல இன்னைக்கும் திருப்பாவை வாசிக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. இன்னைக்கு இருக்கு.
பகவத்கீதை இன்னைக்கு பண்றாங்க. சாமிநாராயண கோயில் அபுதாபியில் இருக்கு. எல்லாம் கொண்டு சேர்க்கிறது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, திரைப்படம் ஒரு நாள்ல இல்லாம கூட போகலாம். வியாபார யுக்தி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது வியாபாரம். நான் ஐயப்பன் பாடலுக்கு வர்றேன், இந்த ஒன்றை சொல்லிட்டு வர்றேன். ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்போ சிவபெருமான் அப்படின்னா சிவாஜி தான் நமக்கு முதல்ல ஞாபகத்தில் வரும், உண்மைதானா? முருகப்பெருமான் அப்படின்னா சிவகுமார் தான் ஞாபகத்தில் வரும். கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொன்னா என்டி ராமராவ் தான் ஞாபகத்தில் வரும். ஞாபகத்தில் வர்றது காட்சியா நமக்கு யார் வர்றா, உடனே அவங்க தானே வருவாங்க. இதுல யார் வளர்ந்தா, திருவிளையாடல் படத்துல யார் வளர்ந்தா? பக்தி வளர்ந்த விடவும் சிவாஜியினுடைய வளர்ச்சி அதிகம், உண்மைதானா? ஏபி நாகராஜன் அவருடைய இயக்குனர், அவருடைய வளர்ச்சி அதிகம். டி.எஸ். பாலையா அவருடைய வளர்ச்சி அதிகம். நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. திரும்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அவர்களுக்கு சரஸ்வதி சபதம் படம் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் பக்திக்கு மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வரணும். வீரமணி அழகா ஒரு பாட்டு கொடுப்பாரு பாருங்க. அடே அப்பா, குழந்தை சாதாரண சின்ன குழந்தையில இருந்து வயதான பெரியவங்க சந்தோஷமா அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு பக்திங்க. அடே அப்பா, 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம், விதியை மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், அவரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். என்ன அழகு! ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கண்ணனை கடவுளாக நினைத்ததோடும் கணவனாக நினைத்தவள். நம்ம எல்லாரும் அங்கதான் போய் சேரணும். நமக்கு புருஷன் பரபுருஷன் விராட் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒருவன் தான் புருஷோத்தமன். அதனால தான் திருக்கல்யாண காட்சிகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றது தான் இதனுடைய அடையாளமாக. அம்மை ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்னவா ஆண்டாள் நாச்சியார். அதனால தான் இன்னைக்கு திருப்பதிக்கு போகுது அப்படின்னா அம்மா கழுத்துல போட்ட மாலை போகுது. நாங்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருக்கோம். அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், உணர்வு இருக்கும். இது திரைப்பட பாடல்களில் கிடைக்கிறது இல்லை, உணர்வுன்னு அப்படி இருக்கும். அம்மா சொல்றா, 5வது பாட்டில் சொல்றா, மாயனை, மாயன்னா எம்பெருமான், மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் துறைவனை, யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒரு புள்ள பெறது பெருசு இல்லை, அந்த பிள்ளையினால தாய்க்கு பெருமை கிடைக்கணும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிள்ளையும் புகுதருவான் என்றனும் தீயினில் தூசாகும் செப்போலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் ஆண்டாள். மார்கழி மாதம் எல்லா ஊர்களிலும் திருப்பாவை ஓதப்படுகிறது, திருவெண்பாவை ஓதப்படுகிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். சாதாரண பக்தி பாடல்கள், பஜனை பாடல்கள் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். திருப்பாவை ஓதப்படுகிறது. திருவாசகம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், திருவாசகம் இருக்குல்ல, இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த திருவாசகம் எவ்வளவு பெரிய சிறப்புங்கிறத ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. அதாவது மத வேலைகளுக்காக அவங்களுடைய அந்த வேலையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக, மக்கள் மத்தியிலே வழிபாட்டு முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் வந்தார் வெளிநாட்டிலிருந்து, ஜி போப் அவர்கள். அவருடைய மனதையே மாற்றியது நம்முடைய திருவாசகம். அவருடைய மனசை மாத்திச்சு. அவர் வந்த நோக்கம் வேற. அவர் ஒருவர் கடிதம் எழுதுறார். இப்ப நம்ம எல்லாம் யாருக்காவது கடிதம் எழுதணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சில பேர் ஊ போடுவாங்க, சில பேர் ஓம் போடுவாங்க, சில பேர் ஆ போடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? திருவாசகத்திலிருந்து ஒரு வரி எழுதுவார். நமச்சிவாய வாழ்க, இல்லைன்னா நாதன் தாழ் வாழ்க, இல்லை அப்படின்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இப்படி ஒரு வரிய எழுதுவார். எழுதிட்டு தான் கடிதம் எழுதுவார். அப்படி ஒருவருக்கு அந்த காலத்தில் சென்னையில் இருந்த ஒரு நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதிட்டு இருக்க நேரத்தில் உணர்வு பெருக்கெடுத்து, அதான் நீங்க திரை இசை இதுல பக்தி இருக்கும்,
இந்த அளவுக்கு உருக்கம் இருக்காது. பக்தி இருக்கும், பட் உருக்கம் குறைவாக இருக்கும். என்னன்னா நமக்கு அந்த காட்சி ஞாபகத்தில் வரும்போது நடிகர்களுடைய காட்சி, நடிகர்களுடைய முகம் தான் ஞாபகத்தில் வரும். இங்க அப்படி இல்லை. கடவுளுடைய அவன் காலடியில் விழுந்து சரணாகதி அடைகிறது தான் ஞாபகமா வச்சு. அந்த உணர்வு தான் இருக்கும், உருக்கம் இருக்கும். அவர் எழுதிக்கிட்டே இருந்தார்ல, கண்ணில் இருந்து கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. உடனே அந்த கடிதத்தை அவர் கிழிச்சு போடல, கடிதத்தை கிழிச்சு போடல, அப்படியே மடக்கி அப்படியே எழுதி பின் குறிப்பு போட்டு எழுதுறாரு. ஐயா, சில வருடங்களாக நான் யாருக்கேனும் கடிதம் எழுதுவதாக இருந்தால் திருவாசகத்திலிருந்து ஒரு வரியை நான் எழுதி கடிதம் எழுதுவது வழக்கம் ஐயா. அப்படி உங்களுக்கு நான் எழுதுகிற பொழுது அந்த ஆனந்த பெருக்கெடுத்து எம்பெருமானுடைய கருணையினால் என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து கடிதத்தை நனைத்து விட்டது. கடிதம் நனைந்து விட்டது. அந்த கடிதத்தை கிழிச்சிட்டு அடுத்த நான் கடிதம் எழுதிடலாம். ஆனாலும் எனக்கு மனசு வரவில்லை. நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் திருவாசகம் பெருமை பெற்றது, பேர் பெற்றது. திருவாசகத்தால் எழுந்த கண்ணீரும் பேர் பெற்றது, பெருமை பெற்றது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது யாரு? மாற்று வழிபாட்டு முறையை மக்கள் மத்தியிலே கொண்டு வளர்க்கிறதுக்காக வந்தவருடைய மனதை திருவாசகத்தின் மூலமாக, கருவாசகத்தை போக்கும் திருவாசகத்தின் மூலமாக அவரு அதை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மனதிலே உருக்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால் தனி பக்தி பாடல்கள் எவ்வளவு இருக்கும். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இனி எங்கிருந்து அருள்வது நீ அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அதனால் திருவாசகமாக இருந்தாலும் சரி, தேவாரமாக இருந்தாலும் சரி, சேக்கிழார் பெருமான் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான், அடே அப்பா, இன்னிசை தமிழ் மூலமாக இறைவனை வர வைத்தவர்கள் அல்லவா? கோயிலுடைய கதவையை திறந்தவர்கள் அல்ல பாட்டு பாடி. சொல்லுங்க பாப்போம். மக்களுடைய பசியை தீர்த்தவங்க இல்லையா வாசலை? அதனால தான் ஜேசுதாஸ் சொன்னார், சபரிமலையினுடைய வாசல் கதவை நான் திறப்பேன் அப்படின்னார். இதுதான் நம்பிக்கை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இது ஒரு குறிப்பிட்ட காலம், இது பாதியில் வந்தது, பாதியிலே போயிடலாம். இது ஒரு நாள் திரைப்படத்துறை அது இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது உணர்வு, இது உயிர், உயிரோடு கலந்தது. அது புரிய வைக்கும், இது ஆன்மாவில் பதிய வைக்கும். அது புரிய வைக்கும், இது ஆன்மாவில் பதிய வைக்கும். அதனால் உலகெங்கிலும் பக்தி மார்க்கத்தை கொண்டு சேர்த்தது. திரை இசை பக்தி பாடல்களை விடவும் ஒரு மிகச்சிறந்த வாகனமாக தனி பக்தி பாடல்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனி பக்தி பாடல்களை என்று சொல்லி